ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தேங்காயும் போட்டு கதம்ப பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள், உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டையை போட்டு வதக்கி விடுங்க. ஏன் பலாக்கொட்டையை மட்டும் முதல்ல போடுறேன்னா, எண்ணெயில் அது கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோட வேகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வதக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த பொரியலுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான வரமிளகாத்தூள், அப்புறம் தேவைக்கான உப்பு, இந்த மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரட்டினதுக்கப்புறம் இந்த காய் வேக வைக்கிறதுக்கான தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடினீங்கன்னா காய் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இந்த பொரியல் தக்காளி சாப்பாடு, தாளித்த சாப்பாடு நீங்கள் எது செய்கிறீங்கனாலும் இந்த பொரியலோடு சாப்பிட்றீங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில குழந்தைங்க பலாக்கொட்டையை குழம்புல போட்டாலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த தண்ணி சுண்டட்டும், கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கோங்க. பொரியல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பூவை, அதை போட்டு நல்லா பிரட்டிட்டு இறக்கிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.